நம்முடைய நிதி அமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார், ஜிஎஸ்டியில் வாங்கக்கூடிய அந்த வரி பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்லி எல்லாருக்கும் எளிமையாக இருக்கும்னு சொல்லி ஜிஎஸ்டி நிதியை வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கின நிதியை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கொடுப்பதே கிடையாது. கொடுக்கறதுனா யாருக்கு கொடுப்பாங்க? தமிழ்நாட்டுக்கு 26 பைசா, கேரளாவுக்கு 62 பைசா, கர்நாடகத்துக்கு 40 பைசா. ₹1 ₹1 கொடுத்தோன்னா இது இப்படி தான் திரும்பி வருது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.02 ₹1 கொடுத்தா டபுளாக கொடுக்குறாங்க. சில நேரங்களில் பார்ப்பீங்கள்ல, ₹100 கொடுத்தா டபுள் பண்ணி கொடுக்குறேன்னு வாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு நிஜமாகவே பண்ணி கொடுக்குறாங்க. ₹1 கொடுத்தாங்கன்னா ₹2.02, அதுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. கேட்டால் அது முன்னேற வேண்டிய மாநிலம் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, 10 வருஷமா மிகச்சிறந்த ஒரு முதலமைச்சர் என்று மார்தட்டி சொல்லிக் கொள்கிறீர்களே, உங்கள் பிஜேபி ஆட்சி தானே நடக்குது, ஏன் இன்னும் முன்னேற வேண்டிய மாநிலமாக அது இருக்கிறது? முன்னேறி எல்லாத்துக்கும் முன்னாடியில் இருக்க வேண்டிய மாநிலமாக இருக்கணும். தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு இந்தியாவிலே பல வகைகளே பல துறைகளிலே முன்னேறிய முதல் மாநிலமாக உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அதுவும் எப்படிப்பட்ட நிலையிலே? ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்கறது இல்லை, எந்த விதத்திலும் நமக்கு உதவிகள் செய்வதில்லை, தடைகள், தொடர்ந்து தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி மீறி முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் உருவாக்கி காட்டியிருக்கிறோம். காசை கொண்டு போய் கொட்டுறாங்க உத்தரப்பிரதேசத்தில். அது ஏன் இன்னும் வளர்ச்சி பெறாத மாநிலமாக இருக்கிறது என்பதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அதே போல இன்று நம்முடைய மக்களவையில் இருக்கக்கூடிய 543 தொகுதிகளில் இருந்து அங்கே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மெம்பர்ஸ், உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கே இருக்கிறார்கள். அதை 800க்கு மேலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 800 மாற்றணும். ஏன்னா வடக்கிலே இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதிகமாக இருக்கிறது. அவங்க ஜனத்தொகையை கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதனால் இன்று நாம் பழிவாங்கப்படுகிறோம். இந்த 800ஆக அதிகப்படுத்துகிறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி என்றால், தென் மாநிலங்கள், எந்தெந்த மாநிலங்கள் சரியாக நிர்வாகம் செய்து கல்வியை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறதோ, படித்தா ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க போதும், 1 பிள்ளை போதும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனநிலை வரும். நம்ம பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதனால அதிகமாக பிள்ளைகள் பெற்றுக்கொண்டால் அதற்கு வாய்ப்பு இருக்காது என்று அந்த பகுத்தறிவை உணர்ந்து கொண்ட மக்கள் தொகையை குறைத்திருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத மாநிலங்கள் மக்கள் தொகையிலே அதிகமாக இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும், சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி தான் வளர்ப்பாங்க. எறும்பு இருக்கு, அதே போல் அந்த ஏசாப் கதைகளில் வரும், சில்வண்டு ஒன்று இருக்கும், சிக்காடான்னு சொல்லுவாங்க. குளிர்காலத்தில் எந்த உணவும் கிடைக்காது என்பதற்காக எறும்பு சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் ஓடி அலைந்து திரிந்து உணவுப் பொருட்களை எல்லாம் சேகரித்து கொண்டு போய் பத்திரப்படுத்தி வைக்கும். ஆனால் அந்த சில்வண்டு, சிக்காடா, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆடி திரிந்து மகிழ்ச்சியாக பொழுதை போக்கி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல், யாரை பற்றியும் சிந்திக்காமல் அது மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. குளிர்காலம் வந்தபோது எறும்பிற்கு உணவு இருந்தது. ஆனால் அந்த சில்வண்டிற்கு உணவு இல்லை, தவித்து கொண்டிருந்தது. அது இயற்கையின் நீதி.
அதுக்காக அந்த சில்வண்டை தவிக்க விடணும்னு சொல்ல, உதவி செய்யலாம், தவறில்லை. ஆனால் இன்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த எறும்பிடம் இருக்கக்கூடிய அத்தனை, அது பத்திரப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பிடுங்கி ஆடி திரிந்து கொண்டிருந்த அந்த சில்வண்டிடம் கொடுத்தால் அது எப்படிப்பட்ட நியாயம் இல்லையோ அதுதான் இன்று நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கஷ்டப்படுது, கொஞ்சம் கொடு, உதவி செய் என்றால் தமிழர்கள் என்றுமே அதற்கு தயங்க மாட்டார்கள். ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் நான் ஜிஎஸ்டின்னு சொல்லி பிடுங்கிட்டு போய் யூபிக்கு கொடுப்பேன், மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பேன், உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் என்றால் அது எந்த விதத்திலே நியாயம் என்பதை நாம் கேட்க வேண்டும். வெள்ளம் வந்தது, சென்னையிலே மிகப்பெரிய வெள்ளம், மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், சாதாரண சாமானிய மக்கள், இவர்களெல்லாம் மிக மோசமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தெருவிலே நின்றார்கள். அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடியில் வரலாறு காணாத மழை, ஒரே நாளில் 93 சென்டிமீட்டர் மழை. ஏரி குளங்கள் எல்லாம் உடைந்து வீடுகளுக்குள் புகுகிறது. கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி சென்று அவர்கள் இருக்காங்களா இல்லையா, எப்படி இருக்காங்கன்னு பார்க்க முடியாத அவ்வளவு மோசமான ஒரு நிலை. சாலைகள் அடித்து கொண்டு போய் விவசாய நிலங்களிலே புழுதியை, மண்ணை, கல்லை வாரி இறைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாறு காணாத, நினைத்து பார்க்க முடியாத ஒரு அழிவு. ஆனால் இன்று வரை சென்னை மழை வெள்ளத்தை பார்க்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரார், ராஜ்நாத் சிங் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பார்ப்பதற்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் வருகிறார். அவரோடு அனுப்பப்பட்டது தமிழகத்தின் நிதியமைச்சர் அவர்கள். இங்கே வந்து பல பகுதிகளை சுற்றி பார்த்துவிட்டு அவர் ரொம்ப அக்கறையாக விசாரித்தது, அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெருக்கள் சகதியாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? உண்டியல்ல காசு போடாத, உனக்கு எப்படி காசு கொடுக்கணுமோ என்ன அரசாங்கத்திற்கு போய்டும்னு நினைக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு போகாது அம்மையாரே, அது கோயிலுக்கு தான் போகும். உண்டியல்ல காசு போடாத. இதுதான் அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கும் அந்த தெருவை சுற்றி, அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருவிலே சகதி இருக்கிறது என்பது பற்றி மட்டும்தான் ஒன்றிய நிதி அமைச்சருக்கு கவலை. இங்கே மக்கள் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், வாழ்வாதாரம் அழிந்திருக்கிறது, அடுத்த வேளை உணவுக்காக தவித்து கொண்டிருக்கிறார்கள், வியாபாரம் நசிந்து விட்டது. எத்தனை சகோதரிகள் வீட்டில் மாவு அரைத்து விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், தண்ணி கிரைண்டர் பயன்படுத்த முடியவில்லை, பழுதாகிவிட்டது. மாற்றுத்திறனாளிகளோட வண்டியெல்லாம் பழுதாயிருச்சு. சின்ன சின்ன கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், தண்ணி அதில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அழிந்துவிட்டது. சிறு குறு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் முதல்லையே ஜிஎஸ்டியால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த ஊருக்கு போனாலும் அவர்கள் சொல்லக்கூடியது பழைய கணக்கெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு, எங்களுக்கு முதல்ல புரியலை ஜிஎஸ்டினா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு லட்சக்கணக்கில் எங்களுக்கு ஃபைன் போடுறாங்க, நாங்கள் எப்படி வாழ முடியும் என்று இன்று வரை ஜிஎஸ்டியால் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த சிறு குறு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசிலிருந்து அனுப்பப்பட்ட பிரதிநிதியாக வந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு குருக்களுக்கு என்ன சம்பளம் என்பதில் மட்டும்தான் அக்கறை இருந்தது. இதுவரைக்கும் ₹1 கொடுக்கல. இதுவரைக்கும் தரப்பட்ட பணம் எல்லாம் தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தந்தது. நாங்க கொடுத்த பணத்தை எடுத்து கொடுக்குறீங்கன்றாங்க. நாங்க கொடுத்த பணத்தை நீ எடுத்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறியே,
அப்ப இதுக்கு பேர் என்ன? என்ன சொல்லுவோம்? என் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குறீங்க இல்லையா? திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எத்தனையோ தடவை கேட்டாச்சு, ஆனா வரல. அந்த பணத்தை வச்சிட்டு இருக்க உங்களுக்கு பேர் என்ன? என்ன? இதுதான் அவர்களுக்கு தெரிந்த நேர்மை, நியாயம். அவங்களோட நேர்மை நியாயத்தெல்லாம் சுப்ரீம் கோர்ட் நேற்று போட்டு உடைச்சிருச்சு.